ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் blog ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம blogspotல எப்படி போஸ்ட் போடுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ கோவை விமன் ஐசிடி blogspot ஓப்பன் பண்ணிட்டேன். எல்லா blogspotலையும் லெஃப்ட் சைட் பாருங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட் ஒன் போஸ்ட்டுன்னு இருக்கும். நம்ம போஸ்ட் போட்டதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டேட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது இது வரைக்கும் நம்மளுடைய blogspotல என்னென்ன ஸ்டேட்டஸ் இருக்குது, என்னென்ன போஸ்ட் போட்டிருக்கோம், ஒவ்வொரு மந்த் எவ்வளோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், அது எவ்வளோ ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, ரிவ்யூஸ், விசிட்டர்ஸ் உலகத்தில் எங்கே இருக்கிறாங்க நம்ம பிளாகுக்கு அப்படின்னு மேப்பில் எல்லாம் கூட நம்மளுக்கு காமிச்சிடும். மந்த் வைஸ் ரிப்போர்ட்டும் அதில் வந்து காமிச்சிடும். இதுதான் வந்து ஸ்டேட்ஸ் அப்படின்றது. அடுத்து இருக்கிறது கமெண்ட்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம போட்ட போஸ்ட்டுக்கு வந்த கமெண்ட்ஸ், அதுக்கு நாம் கொடுத்த ரிப்ளை எல்லாமே லைன் பை லைனாக காமிச்சிடும். அடுத்து இருக்கக்கூடியது தீம். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய blogspot-உடைய தீம், பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு நாமளே செட் பண்ணிக்கலாம். இதில் டிஃபால்ட்டாக நிறைய தீம்ஸ் இருக்குது. இப்போ என்னுடைய blogspot பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் நான் ஒரு தீம் வச்சுருக்கேன். இப்போ அதை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். கீழே உள்ள தீமில் ஒரு தீம் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதும் அதுவே ப்ரிவ்யூ காமிக்கும். ஸோ அந்த ப்ரிவ்யூ பார்த்துட்டு இது ஓகே அப்படின்னா கீழே அப்ளை டு பிளாக் அப்படின்னு இருக்கும். அதை நான் கொடுக்குறேன். கொடுத்த உடனே இது அப்ளை ஆகிடும். மேலே பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரீனில் காமிக்கும். ஃபஸ்ட் ஒன் லேப்டாப் ஸ்க்ரீன், செகண்ட் ஒன் மொபைல் வியூ. மொபைல்லையும் நம்ம பிளாகை வியூ பண்ணும்போது ஸ்க்ரீன் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் காமிச்சிடும். ஸோ இதுதான் தீம் செட்டிங்ஸ். அடுத்து நம்ம நியூ போஸ்ட் போயிடலாம். ஸ்க்ரீனில் மேலே நியூ போஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் தான் நம்ம ஃபோட்டோஸோ இமேஜஸோ இல்லை ரைட்டப்போ எதுனாலும் இதில் தான் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். இந்த பேஜில் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா கம்போஸ் HTML இருக்கும். நம்ம HTML கோடு போட போகிறதில்ல, கம்போஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ கம்போஸ் மோட்லேயே அது இருக்கட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா அன்டூ ரீடூ பட்டன்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது எஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னே ஃபாண்ட், என்னென்ன ஃபாண்ட் வேணுமோ நமக்கு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உள்ளது ஃபாண்ட்டோடைய சைஸ், ஸ்மால், மீடியம், லார்ஜஸ்ட் அப்படின்னு இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபாண்ட்டோடைய கலர், நம்ம ஃபாண்ட்டை என்ன கலரில் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது அண்டர்லைன் பண்ணோம்னா அந்த கலர் என்ன வேணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் லிங்க்னு ஒன்று இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸில் நீங்கள் என்ன லிங்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ யூடியூப் சேனலில் உங்கள் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை இங்கே வந்து நீங்கள் கொடுத்துடலாம். பேஸ்ட் கொடுத்து ஓகே கொடுத்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இமேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒரு படம் மாதிரி போட்டு அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உடனே ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் சூஸ் ஃபைல் அப்படின்றத கொடுக்கணும். நம்ம மொபைலில் தான் ஃபோட்டோ இருக்குன்றதுனால ஃபைல்ஸ் எடுத்துக்கிறோம். நம்ம மொபைல் ஃபைல்ஸில் எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோடனே அது லோட் ஆகும். லோட் ஆனது கீழே பார்த்தீங்கன்னா செலக்டட் மீடியான்னு இருக்கும். அதை கிளிக் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் நம்மளுடைய ஃபோட்டோ இங்கே வந்தாச்சு. இப்போ இந்த ஃபோட்டோக்கான ஆப்ஷன்ஸும் நிறையா இருக்குது. இந்த ஃபோட்டோ ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். ஸ்மால், மீடியம், லார்ஜ், ஃபோட்டோடைய சைஸ் எப்படி வேணும் அப்படின்றத காமிக்கும். அடுத்தது அது எந்த பொசிஷனில் இருக்கணும், லெஃப்டா ரைட்டா சென்டரா அப்படின்றத கேட்கும். அடுத்தது ஆட் கேப்ஷன் அப்படின்ட்டு இருக்கும். நான் அந்த ஆட் கேப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவுக்கு நான் ஒரு கேப்ஷன் கொடுக்க போகிறேன். ஸோ நம்மளுக்கு என்ன போடணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை டைப் பண்ணிக்கலாம். ஸோ சைஸ் மாற்றிக்கலாம், பொசிஷன் வச்சுக்கலாம், இதுக்கு கேப்ஷனும் கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் முடிச்சிட்டேன். இப்போ எனக்கு எல்லாமே ஓகேன்னா நம்ம பப்ளிஷ் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக டைட்டில் கொடுக்கணும். இந்த பேஜில் மேலே டைட்டில் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கான டைட்டில் மை ஃபோட்டோஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு பப்ளிஷ் கொடுக்குறேன். பக்கத்துலேயே சேவ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. சேவ்னால் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு அதில் இன்னும் நீங்கள் ஆட் பண்ணணுன்னா எப்போ வேணால் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா கடைசியாக கூட நீங்கள் பப்ளிஷ் கொடுத்துக்கலாம். ஸோ நான் பப்ளிஷ் கொடுத்த உடனே இது கூகுள் +ல் ஷேர் பண்ணுமான்னு கேட்குது. கேன்சல் கொடுத்துட்டேன். ஸோ நம்மளுடைய போஸ்ட் வந்து இங்கே பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கும். இங்கே கீழே உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணது எல்லாமே டேட் வைஸ் அது வந்து இருக்கும். ஸோ இந்த போஸ்ட்டில் 4 ஆப்ஷன் காமிக்கும். கீழே எடிட்,
வியூ, ஷேர், டெலிட். இல்லை நீங்கள் இன்னும் ஏதாவது ஆட் பண்ணணுன்னா எடிட் மோடில் போய் நீங்கள் பண்ணிக்கலாம். வியூ பண்ணுறதுனா மற்றவங்களுக்கு எப்படி வியூ ஆகும்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஷேர் பண்ணணும் அப்படின்னா இதை ஷேருன்னு கொடுத்திங்கன்னா லிங்க்காக இதை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். மெயில்லையோ, வாட்ஸ்அப்லேயோ, ஃபேஸ்புக்லேயோ எதுனாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்து டெலிட். இந்த போஸ்ட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ பிளாக்ஸ்பாட்டில் உங்களுடைய ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே டேட் வைஸாக டைட்டிலோட ரைட்டப்போட அழகாக நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பேஜ். ஸோ எல்லோரும் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.